இது சாதாரண கோயில் அல்ல, நம்பிக்கைக்கு மருந்தாக விளங்கும் புனித தலம் வைத்தீஸ்வரன் கோயில். இங்கு அருள்பாலிக்கும் வைத்தியநாத சுவாமி நோய்களை நீக்கி வாழ்வில் நிம்மதி தருவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். தமிழகத்தின் புகழ்பெற்ற சிவஸ்தலங்களில் ஒன்றான வைத்தீஸ்வரன் கோயில் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அமைந்துள்ள நவகிரகங்களில் செவ்வாய் பகவானுக்கான பரிகார தலமாக அறியப்படுகிறது. இங்கு அருள்பாலிக்கும் இறைவன் வைத்தியநாத சுவாமி நோய்களை தீர்த்து அருள் வழங்கும் தெய்வமாக பக்தர்கள் நம்புகின்றனர். அதனால்தான் இந்த தலத்திற்கு வைத்தீஸ்வரன் என்று பெயர். உப்பு, மிளகு, வெல்லம் மூணையும் வாங்கி இங்கே தையல்நாயகி அம்மனையும் வைத்தீஸ்வரநாதரையும் மனமுருகி பிரார்த்தனை பண்ணிவிட்டு இந்த கோயில் தீர்த்தம் சித்தாமிர தீர்த்தம்னு அந்த குளத்தில் இந்த உப்பை போட்டு மிளகையும் போட்டு அந்த வெள்ளத்தை கரைச்சிட்டோம்னா நோய் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். புராணங்களின்படி அங்காரகன் செவ்வாய் கடுமையான தோல்வியாதியால் பாதிக்கப்பட்ட போது இங்கே சிவனை வழிபட்டு நிவாரணம் பெற்றார்னு புராணம் சொல்லுது. இந்த கோயிலில் செவ்வாய்க்கிழமை வழிபாடு செஞ்சால் சிறப்பு. தமிழகத்தில் உள்ள சிவாலயங்களிலேயே சுவர் மேடைக்கு மேலே தனியாக சட்டைநாதர் சன்னதி இருக்கிறது. இங்கே ஒரு சிறப்பு. ஜடாயுகுண்டம் இருக்குது. ராமாயணத்துடன் தொடர்புடைய ஜடாயுவை ராமபிரான் இங்கே தகனம் செய்ததாக சொல்லப்படுகிறது. பேராசிரியர் ஆர் கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் விமான நிலைய அதிகாரி நண்பர் கே பாஸ்கரன் அவர்களோட பாண்டிச்சேரி போயிட்டு வரும்போது ஆனந்தமாக வைத்தீஸ்வரனையும் தையல்நாயகியையும் தரிசனம் பண்ணோம்.